இந்தியாவிடம் நிறைய பணம் உள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேச்சு. இந்தியாவில் வாக்கு சதவிகிதத்தை அதிகரிக்க கட்டாயம் நிதி தர வேண்டுமா? அதனால் அமெரிக்காவிற்கு என்ன பயன் எனவும் கேள்வி. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர், விழுப்புரம் உள்பட 18 மாவட்டங்களின் விவசாயிகளுக்கு நிவாரணம். 498 கோடி ரூபாய் நிவாரண நிதியை ஓரிரு நாளில் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. தமிழ்நாட்டில் காட்டுத்தீ போன்ற அபாயங்கள் ஏற்படும் மலைகளில் சுற்றுலா செல்ல ஏப்ரல் 15ஆம் தேதி வரை தடை விதிப்பு. வெயில் தாக்கம் அதிகரிக்கும் போது காட்டுத்தீ ஏற்படும் அபாயம் உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. திருப்பூரில் வடமாநில பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை. கத்தியை காட்டி மிரட்டி கொடூர செயலில் ஈடுபட்ட பீகாரை சேர்ந்த இளைஞர்கள் 3 பேர் கைது. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அரசு பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம். உதவி தலைமை ஆசிரியர் பெருமாளை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நடவடிக்கை. மும்மொழி கொள்கைக்கு எதிராக திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் சென்னையில் ஆர்ப்பாட்டம். மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். தொடர்ச்சியாக தமிழகத்துக்கு எதிராக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவர்களுக்கும் நன்றி சொல்லியாக வேண்டும். இன்றைக்கு இந்தியை தெளிப்பது தமிழ்நாடு ஒருபோதும் மும்மொழி கொள்கையை ஏற்காது என உதயநிதி திட்டவட்டம். மீண்டும் மொழிப்போரை சந்திக்க தமிழகம் தயங்காது எனவும் பேச்சு. மத்திய அரசு நிதியை கொடுக்க முடியாது என கூறினால் அதனை கொடுக்க வைப்போம் என திருமாவளவன் எச்சரிக்கை. இந்தி திணிப்பை கொண்டு வந்தால் தற்போதைய ஆட்சியிலேயே இந்தியா துண்டாகக்கூடும் என வைகோ கண்டனம். உரிமைகளை வென்றெடுக்கும் தீரர்கள். மும்மொழி கொள்கை எதிர்ப்பு போராட்டத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை டேக் செய்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. புதிய கல்விக் கொள்கையில் இந்தியை பிரதமர் ஒருபோதும் திணிக்கவில்லை. மும்மொழி கொள்கை மூலம் இந்தி திணிக்கப்படாது எனவும் அண்ணாமலை திட்டவட்டம். சென்னையில் தொழிலதிபரை மிரட்டி 20 லட்சம் பணம் பறித்த வழக்கு. வருமான வரித்துறை அதிகாரிகள் 3 ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. மயிலாடுதுறை அருகே இரட்டை கொலை வழக்கில் மேலும் ஒருவர் கைது. குற்றவாளிகளை தப்பிக்க வைக்க உதவியதாக சஞ்சய் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை. வேலூரில் பெண் மருத்துவர் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரம். கைதான சிறுவனுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மகிழா நீதிமன்றம் உத்தரவு. வேங்கை வயல் விவகாரத்தில் காவலர் முரளிராஜா உள்பட 3 பேருக்கு சம்மன். குற்றப்பத்திரிகையை மாவட்ட நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட நிலையில் சம்மன் அனுப்பி வைப்பு. திருச்சி அருகே 2ஆம் வகுப்பு சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த அரசு பள்ளி ஆசிரியர் கைது. பள்ளிகளில் கேள்விக்குறியாகும் மாணவிகளின் பாதுகாப்பால் பெற்றோர் அச்சம். தென்காசியில் மனைவியை கணவன் கொலை செய்து எரித்த விவகாரம். தாழ்த்தப்பட்டோர் தேசிய ஆணைய தலைவர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு விசாரணை. இந்தியாவின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக இன்று பதவியேற்கிறார் ஞானேஷ்குமார். தற்போதைய தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் நேற்றுடன் ஓய்வு பெற்ற நிலையில் பொறுப்பேற்கிறார்.
இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நியமனத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது. டெல்லியில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்ய இன்று கூடுகிறது பாஜக எம்எல்ஏக்கள் குழு. ராம்லீலா மைதானத்தில் நாளை பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் மும்முரம். யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வுக்கு விண்ணப்பிக்க வருகிற 21ஆம் தேதி வரை அவகாசம். மத்திய அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் அறிவிப்பு. டெல்லியில் பிரதமர் மோடி, கத்தார் அதிபர் ஷேக் தமீம் இருதரப்பு பேச்சுவார்த்தை. இந்தியா கத்தார் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. இந்தியா கத்தார் இடையிலான இருதரப்பு வணிகத்தை இரட்டிப்பாக்க பேச்சுவார்த்தையின் போது ஒப்புதல். அடுத்த 5 ஆண்டுகளில் இருதரப்பு வணிகமும் $280 கோடி மதிப்பை எட்டும் எனவும் அறிவிப்பு. ஒடிசா கல்லூரியில் நேபாள மாணவி சடலமாக மீட்கப்பட்ட விவகாரம். உரிய விசாரணை நடத்த உண்மை கண்டறியும் உயர்நிலை குழுவை அமைத்த மாநில அரசு. $3600 கோடி அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஹெலிகாப்டர் ஊழல் வழக்கு. இத்தாலியை சேர்ந்த இடைத்தரகர் கிறிஸ்டியன் மைக்கேல் ஜேம்ஸுக்கு ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றம். சமூக வலைதளங்களில் சர்ச்சைக்குரிய பதிவுகள் பகிரப்படுவதை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கவும் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். மகா கும்பமேளாவில் குளிப்பதற்கு தகுதியற்ற நிலையில் உள்ள நதிநீர். மனித கழிவு பாக்டீரியாக்கள் அதிகமாக இருப்பதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல். கேரள மாநிலம் மலப்புரம் அருகே கால்பந்து போட்டியின் போது பட்டாசு வெடித்ததில் விபத்து. 22 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை. ஆப்கானிஸ்தான் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கி சூடு. 30 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக தகவல். டொரண்டோவில் தரையிறங்கும் போது விமானம் விபத்தில் சிக்கிய புதிய காட்சி வெளியாகி அதிர்ச்சி. 18 பேர் படுகாயமடைந்த நிலையில் விசாரணை தீவிரம். 8 அணிகள் பங்கேற்கும் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் இன்று தொடக்கம். கராச்சியில் நடைபெறும் முதல் போட்டியில் பாகிஸ்தான், நியூசிலாந்து அணிகள் பல பரீட்சை. ஐந்து அணிகள் பங்கேற்றுள்ள 3வது மகளிர் பிரீமியம் லீக். 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் குஜராத் ஜெயின்ஸை வீழ்த்திய மும்பை இந்தியன்ஸ். சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறும் அறிவிப்பை திரும்பப் பெற்றார் ஆப்கானிஸ்தான் வீரர் முகமது நபி. தனது மகனுடன் இணைந்து மீண்டும் ஒருநாள் போட்டிகளில் விளையாட விருப்பம்.